2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக திமுகவிடம் பறிகொடுத்த பேராவூரணி தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பேராவூரணி சட்டப்பேரவை தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூரணி, பெருமகளூர், சேது பாவாசத்திரம், பழஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கிராமப்புறங்களை அதிகமாக கொண்ட இந்த தொகுதியில நெல், தென்னை சாகுபடின்னு விவசாயம் மற்றும் மீன்பிடித்தல் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,04,268 ஆண் வாக்காளர்கள், 1,08,543 பெண் வாக்காளர்கள், 15 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,12,826 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 2 முறையும், தேமுதிக, சுயேட்சை தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர் அசோக் குமார் 89,130 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக போட்டியிட்ட திருஞான சம்பந்தம் 65,627 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதி அதிமுக இருந்து கை நழுவி போச்சு. தொகுதியில 12,154 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சது. இப்போ தேர்தல் நெருங்க பேராவூரணி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். பேராவூர்ல அதிகமா பார்த்தா தென்னை விவசாயிகள் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கிறது கிடையாது. இங்கே நம்ம ஏரியாவில் எங்கள் பேராவூரில் அது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இல்லை. அந்த விற்பனை கூடம் வந்துச்சுன்னா சரியான விலை அமையும். விலையும் விலைவாசியும் கரெக்டாக இல்லாதனால விவசாயிகளுக்கு ரொம்ப பயன் இல்லாமல் இருக்கிறாங்க. அது மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து வீணாக கடற்கரையில் தண்ணி கலக்குது. அது மக்கள் பயன்படுற மாதிரி அக்னியாத்தில் தடுப்பணை கட்டி அதை தேக்கணும்னா விவசாயத்திற்கும் மக்கள் பயன்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக இருக்கும். அதனால் அரசு முன் அக்னியாத்தில் தடுப்பணை கட்டி மக்களுக்கு பயன்பட வேண்டும். எங்கள் ஊர் புனல்வாசல் வழிக்காடு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குது. பிள்ளைங்க நல்லா படிக்கிற பசங்க நிறைய, ஒரு 50-60 பிள்ளைங்களுக்கு மேலே படிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு பொதுவான இடம் இல்லை. அது எங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு சின்ன பூங்கா அமைச்சு கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களையும் விளையாடுறதுக்கும் வசதியாக இருக்கும். மாவட்டத்தோட தலைநகரம் தஞ்சாவூர். தஞ்சாவூருக்கு இது நேரடியாக ஒரு அரசு பஸ் இல்லை. எத்தனையோ ஆட்சிகள் மாறிடுச்சு, எத்தனையோ கோரிக்கை வச்சு ஒரு அரசு பஸ் நேரடியாக தஞ்சாவூருக்கு பேராவூர்லேருந்து இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.